என்னமோ உன் போனுக்கு அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துட்டே இருக்கு. ஐயோ இந்த நம்பரா? இவன் எதுக்கு கால் பண்றா தெரியலங்க. சரி விடு, நர்வஸ் ஆகாத. அன்னோன் நம்பர்ல இருந்து கால் வந்துச்சுன்னா கடங்காரனா இருப்பானோ, நானே கால் எடுக்க மாட்டேன். போய் வேலை பாரு. போன் அவர் கையில இருக்கே, ஒருவேளை. டேய், யாரா என் வைஃபுக்கு திருப்பி கால் அடிச்சுட்டே இருக்கிறது? பொண்டாட்டியோட எக்ஸ். ஐயோ அப்படி மட்டும் நடந்துடவே கூடாது. ஹலோ, யார் நீங்க? கால் பண்ணிட்டே இருக்கீங்க. சார் நீங்களா? சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நல்ல வேலை. இப்போ எதுக்கு கால் பண்ண? என்ன நல்லா ஏமாத்திட்டல. இப்போ நான் உன்னை என்ன ஏமாத்தினேன்? டேய் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா. அப்ப நான் என்ன பண்றது? செத்தட்டா? நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணா எடுத்த போட்டோ இன்னும் என்கிட்ட என்ன இருக்கு. பிளாக்மெயிலா? டேய் நீ அதை வச்சு என்ன வேணா பண்ணிக்கோ, ஆனா நான் உனக்கு இல்லன்றதுதான் உண்மை. ஒரு பொண்ணு இந்த உலகத்துல யாராவது ஒருத்தருக்காகவாச்சும் உண்மையா இருப்பா. நானும் உனக்காக உண்மையா இருந்தேன். ஆனா நீ என்ன எப்படி நடத்தின? இனி நான் ஏன் புருஷனுக்கு உண்மையா இருக்கணும்னு நினைக்கிறேன். ப்ளீஸ்டா, உன்னோட சுயநலத்துக்காக ஒரு பொண்ணோட வாழ்க்கையை அழிச்சிடாத. இங்க பாரு, என் பாஸ்ட்ல உன்னை தெரியாம காதலிச்சிட்டேன். அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிச்சிட்டேன். இனி என் ஹஸ்பண்ட் தான் எனக்கு எல்லாம், அவர் தான் எல்லாம் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நீ என் வாழ்க்கையில வராத, நான் உன்னை பிளாக் பண்றேன், புரிஞ்சுக்கோ. என்ன மன்னிச்சிருங்க. ஏய், எதுக்குடி பழுகுற? தைரியமா இரு. உன் பாஸ்ட்ல நடந்த தப்புக்காக நீ என்னடி பண்ணுவ? விடு, நான் இருக்கேன்.